ஸோ, இந்த வீடியோ வந்து கிட் ஸ்டாஷ் அத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், கிட் ஸ்டாஷ்னா என்ன? அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இப்போ நான் ஒரு சிஎஸ்எஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல இப்போ டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ வந்து டிஸ்ப்ளே பிளாக் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ நான் சேவ் பண்ணோனே ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நம்ம சேவ் பண்றோமோ, அதெல்லாம் இந்த சேஞ்சஸ்ல வந்து லிஸ்ட் ஆகும். இந்த பர்ட்டிகுலர் கிட்டோட சோர்ஸ் கண்ட்ரோல்ல. ஓகே. ஸோ இப்போ நான் இத கிளிக் பண்ணேன்னா, ஆஸ் யூசுவல் நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி என்ன சேஞ்சஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த சினாரியோ வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த இந்த பிரான்ச்ல நீங்க இருக்கீங்க. இப்போ நீங்க வொர்க் பண்ணிட்டு இருக்க பிரான்ச்ல வந்து ஒரு 4 ஆர் 5 ஃபைல்ஸ் வந்து நீங்க வந்து வொர்க் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப இந்த பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச்க்கு நீங்க ஸ்விட்ச் பண்ணணும். ஓகே. ஸ்விட்ச் பண்றப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். ஸ்டாஷ் அண்ட் செக் அவுட் பிகாஸ் இப்போ நீங்க வந்து இத அ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். நான் இன்னொரு பிரான்ச் ஸ்விட்ச் பண்ண போறேன். இப்ப இந்த சேஞ்சஸ் வந்து என்ன ஆகும்? ஸ்டாஷ் பண்ணா வந்து டெலீட் ஆகிடுமா? திருப்பி எனக்கு ரெக்கவர் பண்ணணும். பிகாஸ் இப்ப நீங்க அந்த பிரான்ச் போயிட்டு வொர்க் பண்ணிட்டு திருப்பி இந்த பிரான்ச்க்கு வரும்போது உங்க சேஞ்சஸ் எல்லாம் இருந்தா தான் நீங்க திருப்பி கமிட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க ரைட் கிளிக் குடுத்து, ஸ்டாஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு ஒரு மெசேஜ் வந்து ஒரு வேல்யூபிளா வச்சுக்கோங்க. லைக் என்ன வைக்கலாம்னா, சிஎஸ்எஸ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, இந்த சேஞ்சஸ வந்து ஸ்டாஷ் பண்ணி என்டர் குடுத்துட்டீங்கன்னா, இந்த சேஞ்சஸ் வந்து ஸ்டாஷ் ஆயிடும். ஸ்டாஷ் ஆன சேஞ்சஸ் எங்க போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயும் போகாது. ஜஸ்ட் இந்த ஸ்டாஷ்ன்றது இடத்துல நீங்க என்ன கமெண்ட் குடுத்தீங்களோ, அந்த கமெண்ட் கீழ உங்க ஃபைல் இங்க சேஃபா இருக்கும். டெலீட்லாம் ஆகாது. இந்த ஸ்டாஷ் சேஞ்சஸ்ல இருக்கும். இப்போ நீங்க வேற பிரான்ச் போய் வொர்க் பண்ணணும்னா, நீங்க வேற பிரான்ச் போயிட்டு, அந்த ரெஸ்பெக்டிவ் பிரான்ச்ல வொர்க் பண்ணிட்டு, என்னென்னலாம் கமிட் பண்ணணுமோ, அந்த பிரான்ச்ல நீங்க கமிட் பண்ணிட்டு, திருப்பி நீங்க உங்களோட லோக்கல் பிரான்ச்சுக்கு வரப்போ, உங்களோட சேஞ்சஸ நீங்க எப்படி ரெக்கவர் பண்ணலாம்னா, இந்த ஆல்ரெடி நீங்க என்ன ஸ்டாஷ் மெசேஜ் குடுத்திருந்தீங்களோ, அந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி, அப்ளை ஸ்டாஷ்ன்னு சொல்லி குடுத்து, இந்த அப்ளை ஸ்லாஷ வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க என்ன சேஞ்சஸ வந்து ஸ்டாஷ் பண்ணிட்டு போனீங்களோ, அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு அப்படியே இந்த இடத்துல இருக்கும். ஸோ, நீங்க கமிட் மெசேஜ ஆட் பண்ணி, கமிட் அண்ட் புஷ் குடுத்தீங்கன்னா, ஸ்டாஷ் பண்ண சேஞ்சஸ் வந்து கமிட் ஆயிடும். ஸோ, இந்த இந்த இது மூலியமா நீங்க வந்து வொரி பண்ணிக்க வேணாம். வேற பிரான்ச் போய் வொர்க் பண்றேன். இந்த சேஞ்சஸ் என்ன ஆகும்? நான் வந்து பேக்கப் எடுக்கணுமா? அந்த மாதிரிலாம் நீங்க வொரி பண்ணிக்காம, ஜஸ்ட் நீங்க ரைட் கிளிக் குடுத்து ஸ்டாஷ் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் குடுத்துட்டு, நீங்க திருப்பி ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ, yeah, that's all about this video.